ஒரு சிறிய கிராமம் வெயில் எரிந்து கொண்டிருக்கிறது. வலிமை மிக்க, ஆனால் வியர்வையில் நனைந்த ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி கடின உழைப்பில் மூழ்கியிருக்கிறான். அவன் ஒரு பெரிய கல்லை ஒளியால் உடைத்துக் கொண்டிருக்கிறான். கைகளில் பட்ட கோடாரிகள், முகத்தில் மண்ணின் தடங்கள், கண்களில் எப்போதும் ஒரு கனவு. ஒரு நாள் தொழிலாளி ஒரு பிரம்மாண்டமான மாளிகையின் முன் நின்று அதை பார்த்தான். உள்ளே ஒரு செல்வந்த வியாபாரி பட்டுத் துணிகள் அணிந்து மேலாண்மையாளர்களால் சூழப்பட்டு அமர்ந்திருக்கிறான். அவனது விரல்களில் மோதிரங்கள் ஒளிர்கின்றன. சுற்றிலும் பணக்காரர்கள் வணங்கி நிற்கிறார்கள். நானும் இப்படி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தவுடன் தொழிலாளி வியாபாரியாக மாறிவிட்டான். ஒரு நாள் அந்த வியாபாரி அரசாங்க அதிகாரியை பார்த்தான். அரசியல் தலைவர்கள், செல்வந்தர்கள் கூட அவனிடம் அச்சத்துடன் நடந்து கொள்கிறார்கள். வாழ்க்கையில் செல்வம் மட்டுமல்ல, அதிகாரம்தான் உண்மையான சக்தி. நானும் ஒரு அதிகாரியாக மாற வேண்டும். அவன் நினைத்தவுடனே அரசாங்க அதிகாரியாக மாறிவிட்டான். இப்போது அவன் ஒரு உயர்ந்த பதவியில, மக்கள் அவனை அச்சத்துடன் மதிக்கிறார்கள். அதிகாரி வெளியில் நடந்து செல்லும் போது கடும் வெயில் அவனை தாங்க முடியாமல் செய்கிறது. உடல் வியர்வையில் பளபளக்க அவன் கண்களை கையால் மூடுகிறான். நீங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாது. உண்மையான சக்தி சூரியனுக்கே. அவன் நினைத்தவுடன் சூரியனாக மாறிவிட்டான். இப்போது அவன் முழு உலகத்திற்கும் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் மேகங்கள் வந்து சூரியனை மறைத்தன. நிலம் இருண்டது. என் ஒளி கூட மறைக்க முடிகிறதே. உண்மையான சக்தி மேகத்துக்குத்தான். நான் மேகமாக மாற வேண்டும். அவன் நினைத்தவுடன் மேகமாக மாறிவிட்டான். இப்போது அவன் மழை பொழிந்து உலகை தண்ணீரால் நிரப்புகிறான். மேகங்களை அசைத்துக் கொண்டிருக்கும் புயல் காற்றை அவன் கவனித்தான். மேகத்தையே கட்டுப்படுத்தும் காற்று உண்மையான சக்தி. நானும் காற்றாக மாற வேண்டும். அவன் நினைத்தவுடன் புயலாக மாறிவிட்டான். மரங்கள் வேரோடு உதிர, கட்டிடங்கள் சேதமடைய புயல் கோபமாக வீசுகிறது. ஆனால் எந்த புயலுக்கும் அசையாத ஒரு மலை இருந்தது. பூமியில் நிலைத்து நிற்கும் சக்தி மலைக்குத்தான் நான் மலையாக மாற வேண்டும். அவன் நினைச்ச உடனே ஒரு பெரிய மலையாக மாறிவிட்டான். இப்போது அவன் நிலத்திற்கு அடிப்படை வலிமையாயிருக்கிறான். ஒரு நாள் மலையின் அடியில் ஓசை கேட்டது. ஒரு தொழிலாளி ஊழியால் கல்லை உடைத்துக் கொண்டிருந்தான். என்ன, மலையை உடைக்கும் ஒருவன் இருக்கிறானா? மலையை விட வலிமை வாய்ந்தவன் தொழிலாளிதானா? அவன் புரிந்து கொண்டான். உண்மையான சக்தி அதிகாரத்திலும் செல்வத்திலும் இல்லை. வாழ்க்கையில் திருப்தியுடன் இருப்பதே மிகப்பெரிய சக்தி. உடனே அவன் மீண்டும் ஒரு சாதாரண கல்லுடைக்கும் தொழிலாளியாக மாறிவிட்டான். அவன் சந்தோஷமாக தனது வேலைக்கு திரும்பினான். வாழ்க்கையில் உயர்ந்தாலும் வீழ்ச்சியடைந்தாலும் நம்மை நாமாக ஏற்றுக்கொள்வதே உண்மையான மகிழ்ச்சி என்பதை அவன் புரிந்து கொண்டான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மலர்ந்த முகத்துடன் தொழிலாளி உழைப்பை மீண்டும் தொடங்கினான்.